தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆம், இந்த 2023 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை எவ்வளவாய் சுமந்து கொண்டு வந்தார். அதற்காக நாம் இன்றைக்கு மனதார நாம் தேவனை துதிக்க போகிறோம். என்னால் இந்த பாதையை கடக்க முடியவில்லையே, என்னால் இதன் வழியாக நடக்க முடியவில்லையே என்று சொல்லி நாம் தியங்கி போய் இருந்த வேளையெல்லாம் கர்த்தர் அவர் தம்முடைய தோளின் மேலே நம்மை வைத்து கொண்டார். என்னை சூழ இத்தனை எதிரிகள் இருக்கிறார்களே, எனக்கு விரோதமாய் இவ்விதமாய் மனிதர்கள் பேசுகிறார்களே என்று சொல்லி நாம் கண்ணீர் விட்ட நேரமெல்லாம் திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அரவணைத்து கொண்ட தேவனுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்பின மனிதர்கள் நம்மளுக்கு துரோகம் பண்ணின நாட்களில் கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மளை கரம் பிடித்து கொண்டாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். வியாதியின் படுக்கையில் மரணத்தின் விளிம்புகளிலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த எத்தனை பாதைகள், கரடு முரடானவைகள், மேடுகள், பள்ளங்கள், கோணலானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட நடந்து வந்தாரே. அவர் நம்மை தோள் மேல சுமந்து கொண்டாரே, நம்மளை நடக்க விடாதபடிக்கு தன்னுடைய கரத்துக்குள்ள வைத்து நம்மை தோள் மேல சுமந்து கொண்டாரே, அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சத்ருவின் கண்களே நம்மை படாதபடிக்கு அவருடைய உள்ளங்கைக்குள்ளே வரைந்து வைத்து நம்மளை மூடிக்கொண்டாரே, அதற்காக நாம் மனதார தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்மளுடைய குடும்பத்தையும் வியாபாரத்தையும் தொழிலையும் வேலை பார்க்கிற இடங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் போதுமான தேவனாய் இருந்தாரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாம் மறந்த நேரங்களிலும் கர்த்தர் நம்மை மறக்காதபடிக்கு அவர் நம்மளை தோள் மேல வைத்து கொண்டார், அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் பாவம் செய்து தூரமாய் இருந்தாலும் கர்த்தருடைய கல்வாரி அன்பு நம்மளை கிட்டி சேர பண்ணினதை அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் முழுவதும் தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். அந்த தேவன் அடுத்த ஆண்டுக்கும் நம்மளை சுமக்கிறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவர், இந்த ஆண்டு முழுவதும் நீங்க எங்களை சுமந்து கொண்டு வந்தீங்க, எங்களை தப்புவித்தீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களால நடக்க முடியல என்று சொன்ன நேரத்துல எல்லாம் ஆண்டவரே எங்களை உங்க தோள் மேல வைத்து கொண்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். திகைச்ச நேரங்களை எங்களை கரத்தை பிடித்து கொண்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கலங்கின நேரங்களில் எங்களை மார்போடு அணைத்து கொண்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். என்ன செய்வோம் என்று சொல்லி திகைத்த நேரத்துல உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தினீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். மரண பள்ளத்தாக்கை கர்த்தர் ஆண்டவரே மாற்றி போட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஆண்டவரே நீரூற்றாய் மாற்றினீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை சுமந்து கொண்ட தேவனை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய நடக்கையிலும் ஆண்டவரே அந்த பரிசுத்த தேவனை நாங்கள் சுமந்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு சுமந்த தேவன் இனி வரப்போகிற ஆண்டுகளிலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.